இன்று நீங்கள் பார்க்க இருப்பது, அட்லீஸ்ட் நீ இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணு. உங்க அக்காவுக்கு தான் இந்த வீட்ல கல்யாணம் நடந்துச்சு, உனக்கு இல்ல. பொம்மையை எடுக்க சொல்லி எங்க வீட்டு மருமகளுக்கு தான் சொன்னோம், உனக்கு இல்ல. இனி காணுங்கள். சீக்கிரம் வாங்க, கார் வந்துருச்சு. அருண் அண்ணியை கூட்டிட்டு வந்துட்டான். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். என்னப்பா அருண், வர வர உன்னோட போக்கே மாறிடுச்சு. உங்க மாமியார் வீட்டுல குடிச்ச தண்ணியோட எஃபெக்டா? இல்லடா வருண், இது தண்ணி குடிச்ச எஃபெக்ட்லாம் இல்ல. பக்கத்தில் உள்ள முகத்துல ஒரு பொலிவு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா காதல் வரும். அப்படின்னா ஓகே, உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் டா. நீ என்னமோ இப்படி சொல்லிட்ட, ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, காதல்னு வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு. கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பிரச்சனையே இல்லாம காதல் வந்தா அதுல நமக்கு சுவாரஸ்யமா இருக்காதுடா. கரெக்டா சொன்னடா. போலாமா அழகி? எனக்கு கண்டிப்பா தெரியுங்க நீங்க வருவீங்கன்னு. என்ன தெரியும்? நீங்க கண்டிப்பா திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ ரியலி? ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கே தெரியாது நான் திரும்ப வருவேன். என்னை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. போக போக பாருங்க, எல்லாம் புரிய வரும். நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. நான் எப்போ ஜெயில இருந்து வந்தாலும் புருஷன் அர்ஜுன் தாஸ் சொல்லுவாரு, சீக்கிரம் போய் உன் பிள்ளைக்கு ஆரத்தி எடுன்னு. அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி ஃபாலோ பண்றியம்மா? இப்பெல்லாம் நான் எப்ப வந்தாலும் உடனே ஆரத்தி எடுத்துடுறேன். இதெல்லாம் சம்பிரதாயம் என் செல்லமே, என் தங்கமே. நான் சொல்றது கொஞ்சம் புரியுதா உனக்கு? புதுசா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு லக்ஷ்மி வந்தா அத வரவேற்கணும்னு சொல்லுவாங்க, சரியா? இப்ப ஆரத்தி எடுக்கட்டுமாப்பா? யார் கண்ணும் படக்கூடாது. நல்லா இருமா. உள்ளவா. சித்தி, நம்ம வீட்டுக்கு ஏதோ ஆஃபர் வந்த மாதிரி இல்ல? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு. நீ நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இங்க பாரு மருமகளே, இப்போ உங்க மாமனார் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணதோட இனிமே உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குமா. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போற. ஓய் பிரீத்தி, நீ அழகி கிட்ட என்னென்ன பொறுப்பு ஒப்படைக்கணுமோ எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு, புரியுதா? நான் இப்பவே உங்ககிட்ட உறுதியா சொல்றேன், என்னோட அழகி எல்லா பொறுப்புகளையும் கரெக்டா செஞ்சு முடிப்பேன். உன் வாக்கு அப்படியே பழிக்கட்டும். மருமகளே, இனிமே உன் புருஷனை பாக்குறது மட்டும் உன் பொறுப்பு இல்ல, இந்த வீட்டை பாக்குற பொறுப்பும் உன்னோடதுதான். இந்த குடும்பத்தோட பொறுப்பு, இந்த வம்சத்தோட பாரம்பரியம், இந்த வீட்டோட கௌரவம், மரியாதை, இது எல்லாமே
இனிமே உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யணும். இதோட உனக்கு நான் இன்னொரு பொறுப்பும் கொடுக்க போறேன். நீ இந்த வீட்டு மருமகன்ற உரிமையில நீ அதை நிறைவேற்றி ஆகணும். வா வா. வா என் கூட வா. சுமதி, எனக்கு உங்களால ஒரு சின்ன ஃபேவர் ஆகணுமே. என்ன? இந்த 2 பேக்ல உங்களோட பேக் அது, அண்ணி பேக் அதுன்னு எனக்கு தெரியணும். இல்ல உங்க ரூம்ல வைக்கிறதுக்கு தாங்க கேக்குறேன். அது அக்காவோட பேக். ஓ ஓகே, நான் அண்ணி ரூம்ல கொண்டு போய் வச்சிடுறேன். ப்ளீஸ், நான் கொண்டு போய் வைக்கிறேன். மருமகளே, எங்களுக்கு குழந்தைங்கன்னா உயிர். நானும் அருணோட அப்பாவும் அருணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த வீட்ல எப்போதும் குழந்தைங்க சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த வீட்ல எங்க பேர குழந்தைங்க ஓடி விளையாடணும், எங்க வம்சம் விருத்தி ஆகணும். இங்க பாருமா மருமகளே, இப்போ உன் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதோ இதையெல்லாம் எங்க பேரன் பேத்திக்காக ஆசையா எடுத்து வச்சதுமா. இதெல்லாம் நம்ம ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் ஆகிறதுல இருந்து எடுத்து வச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாம்பிள்ஸ் சொல்றோம். எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் நாங்க உனக்கு கொடுக்கற பெரிய பொறுப்பு. உங்களோட குழந்தைங்கள, எங்க பேரம் பேத்திங்கள இந்த கையில கொடுத்துட்டா போதும். இங்க பாரு, நான் இப்பவே சொல்லிட்டேன், என்னோட பேரம் பேத்திங்களை வளர்த்து ஆளாக்குறது என்னோட பொறுப்பு. என்னங்க சொல்றீங்க? என்ன? நீ ஒரே ஒரு காரியம் பண்ணணும் மருமகளே. அட்லீஸ்ட் நீ இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணணும். பொம்மை நீ எடுத்து கொடுத்த பொம்மைய பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அதையே எங்க ஆசை பேரம் பேத்தி மாதிரி கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். வேணும்னா இதை வேற விதமா எடுத்துக்கலாம். அதாவது இது நாங்க உனக்கு பண்ற ஆசீர்வாதம். போமா. ரொம்ப நல்லா இருக்கு. பேரும் பேத்தியும் இன்னும் இந்த உலகத்துக்கு வரல, அதுக்குள்ள இவ்ளோ கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? மத்தவங்களுக்குலாம் இந்த வீட்ல ஏதாச்சும் பாக்கி இருக்கா இல்லையா? இங்க பாருமா, அதாவது எந்த நேரத்துல எதை பேசணுங்கிற ஒரு சின்ன தெளிவு மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா அதை நல்லா உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் உன் வாயை திறந்து பேசு. நீ போய் எடுமா மருமகள், போ. அங்க இருக்கிற பொம்மைகள்ல எது உனக்கு பிடிக்குதோ அதை எடு. போமா, ஏதாவது ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு போ போ. அக்கா, இவ்ளோ அழகான டாய்ஸ் கடையில கூட இவ்ளோ டாய்ஸ் இருக்காது போல. இது பாருக்கா, எவ்ளோ கியூட்டா இருக்குல்ல? இந்த பொம்மை தான் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் நடந்திருக்கிறது உங்க அக்காவுக்கு, உனக்கு இல்ல. பொம்மையை இப்ப எடுமான்னு நாங்க எங்க மருமக கிட்ட சொன்னோம்.
உன்கிட்ட இல்ல. உங்க வீட்டு சம்பிரதாயம் இப்படிதான் இருக்குமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அவ கூடவே இன்னொரு பொண்ணு வந்துருவாளா? பிரீத்தி, இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்ன அது தப்பு. இப்படி கூட நடக்குமா? அக்காக்கு கல்யாணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி கூட சேர்ந்து வருவாங்களா? இப்போ அதனால என்ன குறைஞ்சு போயிடுச்சு? அந்த பொண்ணுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. மருமக நம்மளோட பொண்ணுனா மருமகளோட தங்கச்சியும் நம்ம வீட்டுக்கு நெருக்கமான உறவு தானே, நம்மளுக்கு பொண்ணு மாதிரி தானே. ஏங்க, ஏன் பிறந்த வீட்ல இருந்து இந்த மாதிரி யாருமே வரலையே? நான் இங்க தனியா தானே வந்தேன். எனக்கும் எல்லாமே புதுசா தானே இருந்துச்சு. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்கல. நீங்களும் என்ன அதே மாதிரி நல்லபடியா தானே பாத்துக்கிட்டீங்க. பிறந்த வீட்ல இருந்து யாரையாவது அனுப்பணும்னா ஒரு வார்த்தை அனுப்பணுமா வேண்டாமான்னு கேட்கணும்ல. அதெல்லாம் கண்டிப்பா கேட்டுதான் அனுப்புவாங்க பிரீத்தி. ஐயோ பிரீத்தி, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் சரின்னு சொல்லிட்டேன். இந்த வீடு என்னோடது, பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. அவளோட தங்கச்சி இங்க வரேன்னு சொல்லும்போது அதுக்கு நான் தானே சரின்னு சொல்லணும். ஆமாப்பா, வீடு என்னமோ பொண்ணோட இதுதான். உங்க எல்லாரையும் நான் என்னமோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா சாரியா, என்னால உங்களை படிக்க முடியாது. எனக்கு தான் உங்களை படிக்க டைமே இல்லையே. போச்சு, எங்கேயும் வந்துட்டானா? என்ன விஷயம்? ஏதாவது வேலை இருக்கா? ஏங்க, நான் இங்க இருக்கும்போது புக்கு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், அது என்னோட இஷ்டம். முதல்ல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு செய்யறதுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலி எனக்கு எந்த வேலையும் இல்லை. பட் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். மறைக்காம சொல்லுங்க, நீங்க இங்க எனக்காக தானே வந்திருக்கீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் இருக்காங்களே கனவுலே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவாங்களா. ஆனா எனக்கு கண்ணால பார்த்துட்டேன். கடவுளே, ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் எப்பவுமே ஒரு பிடிவாதக்காரன். நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். உங்களையும் இங்கேருந்து நான் போக விட மாட்டேன். உங்களுக்கு உண்மைதானே தெரியணும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போக விடுவீங்கல்ல? கண்டிப்பா, அதுல டவுட்டே இல்ல. ஓகே. உண்மை. ஏங்க, எதுவுமே சொல்லாம போறீங்க? அட, நீங்க தானே சொன்னீங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் போக விடுவேன்னு. அதனாலதான் நான் உண்மையே சொல்லிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். நீ என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவ. இங்க பார் வருண், போதை லிமிட்ல இருக்கணும். ஆனா காதல் மட்டும் அவுட் ஆஃப் லிமிட்ல போய் பொங்கி வழியணும். இன்னைக்கு நம்மளோட கோட்டா ஓவர்பா. குட் நைட். ஏய் நோ அருண், நோ. நீ உன்னோட கோட்டாவை முடிச்சிட்ட. ஆனா பாரு, நீ பேச வேண்டியது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. டேய் இங்க பாருடா, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதை விட முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தா அதை மட்டும் சொல்லு. டேய், நான் அதை பத்தி தான்டா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். சொல்லு. இன்னைக்கு உனக்கு ப்ரொஃபஷனலான ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அதுக்கு என்ன இப்போ? இந்த ராத்திரியில தாண்டா அது நடக்கும். அதனால நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு இதான் சான்ஸ். அப்படி நீ நிரூபிக்கலன்னா வாழ்க்கை பூரா அவ உன்னை மதிக்கவே மாட்டா. டேய், அவ வெக்கப்பட்டுக்கிட்டு உன் பக்கத்திலே வரமாட்டா. ஏதாவது காரணத்தை சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிக்க பாப்பா. டேய், அவ ஏன்டா அந்த மாதிரி பண்ண போறா? ஏன்னா பிறந்த வீட்டுல அப்படிதான்டா இருக்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள அதே தாண்டா அவளும் ஆசைப்படுவா, நீ ஆசைப்படுற மாதிரியே. ஆனா வெளியில சொல்ல மாட்டா. டேய் அருண், நீ
நினைச்சத நடத்தாம பின்வாங்காத. இன்னைக்கு ராத்திரி இந்த அருண் யாருங்கிறத நீ நிரூபிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், பாசமா பாசமா ஓ நடந்து. ஓகேடா ஓகேடா, அதை பத்தி டென்ஷனே ஆகாத. சரியா? குட் நைட். நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? சுமதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீ மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலே போதும். அதுவும் இல்லாம மாமா புத்திசாலி, உன் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. நீ சொன்ன வார்த்தையை கண்டிப்பா அவர் தட்ட மாட்டாரு. ம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நீ எங்க போற? ரொம்ப நேரம் என்னால இங்க இருக்க முடியாது. மாமாவும் இப்ப வந்துருவாரு. அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்குள்ள டிஸ்டர்பன்ஸா நான் இருக்க விரும்பல. குட் நைட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். சுமதி, வெல்கம் மாமா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு டபுள் வெல்கம். நீங்க எப்போ கிளம்புவீங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஓகே, நான் கிளம்புறேன். குட் நைட். காதலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், காதலோட உணர்வை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை பத்தி யோசிச்சு கூட பார்த்ததில்லை. இந்த காதல் வந்தா என் உலகம் இவ்வளவு அழகா இருக்கும். என் மனசுக்கு நெருக்கமா இது வரைக்கும் யாருமே இருக்குது. என் இதய துடிப்புக்கு நீதான் காரணம். போய் அழகி, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். I love you. இனிமே நம்ம 2 பேருக்குள்ளே எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. என் இதை இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேகமாக துடிச்சதே இல்லை. மூச்சு தடற மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஏதோ கனவு மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா நீ எனக்கு சொந்தமாயிட்ட. சௌமி, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதை கேப்பியம்மா? இந்த கற்பூரம் எல்லாம் மொத்தமா காலி ஆகுற வரைக்கும் நீ அருண் பக்கத்துல போக கூடாது. அதே மாதிரி அருணையும் உன்னை நெருங்க விடாது. இதை செய்யலன்னா அசம்பாவிதம் நடந்துரும். அருணுடைய உயிருக்கு இதனால ஆபத்து வரலாம். ஏய் அழகி, இப்போ என்னாச்சு உனக்கு?
இந்த கற்பூரத்தை அம்மா கொடுத்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது முழுசா காலியாகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதா. போச்சுடா. வழக்கமா படத்துல தான் வில்லனுங்க கரெக்டா வந்து நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துவானுங்க. நம்ம கதை ஏன் இப்படி நடக்குது? ஐயோ அழகி, இல்ல இப்ப இது என்ன புது பிரச்சனை? இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னாங்க? அம்மாதான். அம்மாவா? நீங்க தான் பாத்தீங்கல்ல நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு. அதனாலதான் இந்த கற்பூரம் முழுசா கரையிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் நெருங்க கூடாதாம். நம்ம 2 பேரும் விலகி இருந்ததா நம்ம 2 பேருக்குமே நல்லது. அவ அப்படியே வெட்கப்படுவா, அதை வெளியே காட்டிக்க மாட்டா. வேண்டான்னு சொல்லுவா, உன்னை தள்ளியும் விடுவா. ஆனா நீ நினைச்சதை நடத்தாம வெளியே வராதா. இன்னைக்கு ராத்திரி இந்த அருண் யாருன்னு நீ நிரூபிச்சே ஆகணும்டா. இது பாரு, இங்க பாரு அழகி, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. அது என்னன்னா, ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு உறவுல இணைஞ்சாங்க. அதாவது நீயும் நானும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு நடுவுல யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு விடவே கூடாது. அது அம்மாவாகட்டும், அண்ணனாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், அது இந்த கற்பூரமோ இல்ல பெத்த அப்பாவோ, யாருக்குமே உரிமை. புரியுதா? அம்மாதான். அம்மாதான். அது எனக்கு அது வந்து அம்மா. இல்ல அழகி, இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ராத்திரி. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு நீ என்னை தடுக்கவே கூடாது. நானும் அமைதியா இருக்க மாட்டேன். ஆனா அம்மா